Hi, welcome to Tamil Engineering World. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டீம் டர்பைன். ஸ்டீம் டர்பைனோட பேசிக்ஸ் தாங்க இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டர்பைன்ல நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு என்ன டர்பைன் எடுக்க போறோம்னா நான் எக்ஸ்ட்ராக்ஷன், ஃபுல்லி கண்டென்சிங், மல்டி ஸ்டேஜ் டர்பைன். இதான் நம்ம இன்னைக்கு எடுக்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா டர்பைன்ல வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிலரி யூனிட்ஸ் என்ன, அதை பத்தி அவுட்லைன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, டர்பைன்ல என்னென்ன இருக்கும். டர்பைன்ல ஸ்டீம் இன்லெட், மூவிங் பார்ட்ஸ், சீலிங் சிஸ்டம், கண்டென்சேட் சிஸ்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸ், ஆயில் பம்ப்ஸ், ஜெனரேட்டர். இதுல வந்து ஸ்டீம் இன்லெட்ல வந்து என்னென்ன இருக்கும். ஸ்டீம் வந்து இன்லெட் ஆகக்கூடிய இடத்த வந்து ஸ்டீம் இன்லெட்னு சொல்லுவோம். அதுல வந்து மெயின் ஸ்டீம் வால் ஒன்று இருக்கும். இது வந்து ஃபுல்லி மேனுவல் வால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎஸ்வி, எமர்ஜென்சி ஸ்டாப் வால் இருக்கும். இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் வால் வந்து டர்பைன் வந்து எமர்ஜென்சியாக ஷட் டவுன் பண்ணும்போது அது வந்து ட்ரிப் அடிக்கணும். அதாவது இன்டர்லாக்ஸ் வந்து இதில் கொடுத்து வச்சிருப்பாங்க. இது நீங்கள் இந்த ப்ரெஷர் ரீச் ஆச்சுன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் வால் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகி டர்பைன் வந்து ட்ரிப் ஆகும். ஓகேங்களா. இந்த எமர்ஜென்சி ஸ்டாப் வால் வழியாக உங்களுடைய ஸ்டீம் வந்து என்ட்ரி ஆகிட்டு அது நேராக கவர்னர் சிஸ்டத்துக்கு போகும். கவர்னர் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர் இருக்கும். இந்த ஆக்சுவேட்டர் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்டீமை வந்து உள்ளே வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும். இந்த ஸ்டீம் வந்து ஆக்சுவேட்டர் மூலமாக கவர்னர் சிஸ்டத்துக்குள்ள என்ட்ரு ஆகி கவர்னர் சிஸ்டத்துலேருந்து உங்களுக்கு டர்பைனோடைய கேசிங்குள்ளே என்ட்ரு ஆகும். டர்பைன் கேசிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிளேட், மூவிங் பிளேட்னு சொல்லிட்டு 2 பிளேட் இருக்கும். இதில் ஃபிக்ஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா பாட்டம் கேசிங், டாப் கேசிங் 2 இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் மூவிங் பிளேடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டர்பைன் ரோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டர்பைனில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் பிளேட்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அது வந்து ஒன்று ரியாக்ஷன் அண்ட் இம்பல்ஸ் டைப்பு. இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜில் இருக்கும். ஹை வெலாசிட்டி, ஹை ப்ரெஷரில் வரக்கூடிய ஸ்டீமை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர், லோ வெலாசிட்டியில் கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கண்டென்சேட் ஃபுல்லாக பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சீலிங் சிஸ்டம். இந்த சீலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டர்பைனுக்குள்ள உங்களுக்கு வந்து ஸ்டீம் என்டர் ஆயிடுச்சு. கேசிங்லேருந்து எந்த லீக் இருக்கக்கூடாது. லீக் ஆச்சுன்னா அட்மாஸ்பியர்லேருந்து ஏர் ஏதாவது உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து டர்பைனில் வந்து பாதிப்பு வரும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சீலிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த சீலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் எல்பி ஸ்டீம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டர்பைன் வந்து ரேட்டட் ஸ்பீடில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய ஸ்டீம் உள்ளே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீமே அதுக்கு வந்து சீலிங்காக வந்து யூஸ் பண்ணிக்கும். 4வது வந்து கண்டென்சேட்டு. லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கண்டென்சேட் ஆகக்கூடிய வாட்டர் வந்து கண்டென்சேட் டேங்குக்கு போகும். அதுக்கிடையில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வருதுங்கிறத நம்ம ஆக்சிலரி யூனிட்டில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் டர்பைனுடைய பார்ட்ஸ் முடிஞ்சது. டர்பைன்லேருந்து அடுத்தது இதில் லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னா கியர் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. டர்பைனையும் கியர் பாக்ஸையும் லிங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடு கப்ளிங். ஹை ஸ்பீடு கப்ளிங் சொல்கிறது என்னென்னா டர்பைன் வந்து 6000 ஆர்பிஎத்தில் சுற்றுதுன்னா அந்த ஆர்பிஎத்தை வந்து 1500 ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கியர் பாக்ஸ் அதை ஹை ஸ்பீடில் ஒரு எக்யூப்மெண்ட் வந்து சுற்றுது. அது வந்து கன்வெர்ட்டரில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 2 கிடையாது இருக்கக்கூடிய கப்ளிங். அதனால அதுக்கு வந்து ஹை ஸ்பீடு கப்ளிங் சொல்லுவாங்க. அதில் கியர் பாக்ஸில் வந்து கன்வெர்ட் ஆகக்கூடிய லோ ஸ்பீடை வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரேட்டரில் கொடுக்கணும். அதுக்கு வந்து இன்னொரு கப்ளிங் யூஸ் பண்ணுவாங்க. அது லோ ஸ்பீடு கப்ளிங் சொல்லுவாங்க. இந்த கப்ளிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கப்ளிங்கை பற்றி அடுத்த வீடியோஸ் போடுவேன், அதில் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப்ஸு. ஆயில் பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக டர்பைனில் வந்து 3 ஆயில் பம்ப் இருக்கும். மெயினாக லூபிலிகேஷனுக்கு மெயின் ஆயில் பம்பு, எமர்ஜென்சி ஆயில் பம்பு, ஆக்சிலரி ஆயில் பம்பு. இதில் மெயின் ஆயில் பம்ப் வந்து டர்பைன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆக்சிலரி ஆயில் பம்ப் வந்து தனியாக இருக்கும். எமர்ஜென்சி ஆயில் பம்பு தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஆயில் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி கரண்ட்டில் ஓடும். எமர்ஜென்சி ஆயில் பம்ப் வந்து உங்களுக்கு வந்து டிசி கரண்ட்டில் ஓடும். இந்த பம்ப்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டர்பைன் சடனாக ட்ரிப் ஆகிடுச்சுன்னா அதை வந்து ட்ரிப் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், எல்லா பம்புமே ஸ்டாப் ஆகிரும். அப்போ இஓபி ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இஓபி ஸ்டார்ட் ஆகலை அந்த டைமில் வந்து டர்பைன் வந்து லூப் ஆயில் கிடைக்காம இருந்துச்சுன்னா ஹெவி டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால பார்த்தீங்கன்னா இந்த மூணு பம்ப்ஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் மூலமாக வந்து ஆயில் வந்து அந்த லூப்ரிகேஷன் பார்ட்ஸுக்கு போகணும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரன் டவுன் டேங்க் வச்சுருப்பாங்க. அதாவது டர்பைன் சர்ஃபேஸ்லேருந்து மேலே ஹைட்டில் வந்து ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அந்த டேங்கில் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸில் உங்களுக்கு லூப் ஆயில் வந்து எங்கெங்கே லூப்ரிகேஷன் பண்ணணுமோ அங்கே போயிடும். 7வதாக பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் இருந்து கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து டேரெக்டாக ஜென்ரேட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. கியர் பாக்ஸையும் ஜென்ரேட்டரையும் கனெக்ட் பண்ணுறது வந்து கப்ளிங்கு. இந்த கப்ளிங் வந்து லோ ஸ்பீடு கப்ளிங்னு சொல்லுவாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்பைனுடைய பார்ட்ஸை வந்து நான் வந்து அவுட்லைனராக மட்டும்தான் சொல்கிறேன். இந்த கண்டென்சேட் சிஸ்டம், ஆயில் சிஸ்டம் இதெல்லாம் தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்சேட் சிஸ்டம், அதாவது ஆக்சிலரி சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருப்பேன், ஆயில் பம்ப் சிஸ்டத்தை பற்றி சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் டீட்டெயில் சர்க்யூட் வந்து வேறு வீடியோஸில் உங்களுக்கு நான் வந்து கன்வே பண்ணுறேன். ரெண்டாவது ஆக்சிலரி சிஸ்டம். ஆக்சிலரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காண்டன்சேட் யூனிட்டு, ஆயில் சர்க்யூட்டு, கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மூணாக இருக்குங்க. இந்த காண்டன்சேட் சிஸ்டம் யூனிட்னு சொல்கிறது என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மளுடைய டர்பைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கண்டன்சேட் டர்பைன். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து கண்டன்சேட் ஆகக்கூடிய கண்டன்சேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டக்ட் மூலமாக வரும். இதில் வந்து ஒரு யூலூப் வச்சுருந்தாங்கன்னா அதில் ஒரு ஹாட் வெல் வச்சுருப்பாங்க. ஹாட் வெல்லிருந்து பம்பு மூலமாக இது வந்து கண்டன்சேட் டேங்க்கு போகும். இந்த டக்ட் வந்து என்ன பண்ணணும்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஏசிசி ஃபேனில் வந்து லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஏசிசி ஃபேனில் பார்த்தீங்கன்னா சின்ன டர்பைனாக இருந்தால் 3 ஃபேனு, பெரிய டர்பைனாக இருந்தால் 6 ஃபேனு, அதோட பெரிய டர்பைனாக இருந்தால் 9 ஃபேன் இருக்கும். இது வந்து டர்பைனோட கெப்பாசிட்டியும் அதோடைய டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ஃபேனோட இது மாறுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிசி ஃபேன் வந்து ஐடி ஃபேனு, இது கீழே வந்து உங்களுக்கு வந்து காற்றை சக் பண்ணி ஐடியில் எஃப்டி ஃபேனு, இது வந்து கீழே இருந்து காற்றை வந்து இழுத்து மேலே வந்து வெளியே தள்ளுது. இதனால பார்த்தீங்கன்னா அதில் பண்டில்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பண்டில்ஸ் வழியாக உங்களுக்கு வந்து கண்டன்சேட் போகும். இந்த கண்டன்சேட்டில் வந்து ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கூலிங் ஆயிரும். இந்த கூலிங் ஆகக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சர் இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சர் வழியாக கூல் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம கண்டன்சேட் டேங்கில் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து கண்டன்சிங் யூனிட். இந்த கண்டன்சேட் டேங்க்லேருந்து வரக்கூடியது வந்து கண்டன்சேட் டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய கண்டன்சேட் வந்து திரும்ப ரீயூஸ்க்காக வேண்டி உங்களுக்கு பாய்லர் டீரேட்டருக்கு அமைச்சிருவாங்க. இது ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டு. அதுக்கப்புறம் ஆயில் சர்க்யூட்டை பற்றி பார்த்தோம்னா ஆயில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டர்பைனில் வந்து ஒரு ஆயில் சர்க்யூட் உண்டு. பெரிய டர்பைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆயில் சர்க்யூட் இருக்கும். அது வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லூப் ஆயில் சர்க்யூட்டு, இன்னொன்று வந்து கண்ட்ரோல் ஆயில் சர்க்யூட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இது வந்து கெப்பாசிட்டி கம்மியான டர்பைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஓபியே உங்களுக்கு வந்து எம்ஓபியே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிலுடைய வேலையும் பார்க்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்ட்ரோல் ஆயில் பெரிய யூனிட்டில் வந்து உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயில் பம்பு, ஜாக் ஆயில் பம்பு எல்லாமே தனியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து லூப்ரிகேஷன் சொல்லக்கூடியது எங்கெங்கெல்லாம் போங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வரக்கூடிய ஆயில் வந்து பம்பை வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணி அதோடைய பேரிங்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து லூப்ரிகேஷன் பர்பஸுக்காக வேண்டி கொடுப்பாங்க. இது வந்து லூப்ரிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆயில் பம்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இஎஸ்வி எமர்ஜென்சி ஸ்டாப் வால்வை பற்றி பேசியிருந்தேன். எமர்ஜென்சி ஸ்டாப் வால்வில் பாட்டமில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டர்பைனில் வந்து எதாவது ஃபால்ட் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ட்ரிப் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்யூட்டை ட்ரிப் பண்ணிவிடும். அது வந்து ரிசர்வருக்கு போகும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்கக்கூடிய வேல்வை வந்து அதை ரிலீஸ் பண்ணும்போது ஸ்டீம் வரக்கூடிய பேசேஜ் வந்து கட் ஆகும். இதனால ஸ்டீம் இன்லெட் வரக்கூடியது சடனாக க்ளோஸ் ஆயிரும். இதனால் டர்பைன் வந்து ஸ்டாப் ஆயிரும். இது வந்து கண்ட்ரோல் ஆயில் பம்பு. ஜாக் ஆயில் பம்புன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு டர்பைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. லோ கெப்பாசிட்டி டர்பைனாக இருந்துச்சுன்னா இந்த ஏஓபியே உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயில் பம்போடைய ஜாக் ஆயில் பம்போடைய வேலையை செய்யும். ஹெவி டர்பைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஜாக் ஆயில் பம்பு செப்பரேட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜாக் ஆயில் பம்பு, கண்ட்ரோல் ஆயில் பம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஓபி, இந்த 3 ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து ஆயில் சர்க்யூட். இந்த ஆயில் சர்க்யூட்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டென்சேட் யூனிட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த 2 டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து சர்க்யூட்டை போட்டு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் நார்மலாக பார்த்தீங்கன்னா டர்பைனோட கண்ட்ரோலில் வந்து ஸ்கேடாவில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஸ்கேடா மூலமாக தான் இது வந்து ஆப்ரேட் ஆகும். ரெண்டாவது நான் கவர்னர் சிஸ்டம் சொல்லியிருந்தேன். கவர்னர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 505 உட்வர்ட் கவர்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி பேஸ்டு. இவ்வளோ தாங்க கண்ட்ரோல் சிஸ்டம். நான் வந்து பேசிக்கலாக மெக்கானிக்கல், அதனால் எனக்கு கண்ட்ரோல் சிஸ்டத்தை பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. இது வந்து பேனல் வியூ. இந்த பேனல் வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க, அதாவது நீங்கள் வந்து ஸ்கேடாலேயோ டிசிஸ்லேயோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் டர்பைனுடைய அவுட்லெட் இருக்கும். இது வந்து ஸ்டீம் டர்பைனு, இது வந்து ஜென்ரேட்டரு, இது வந்து கியர் பாக்ஸு. வரக்கூடிய ஸ்டீம் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக என்ட்ரி ஆகும், இது வழியாக கண்டென்சேட் வந்து ரிட்டர்ன் வருதுங்க. இதுதான் போகுது பார்த்தீங்களா, இதுதான் லூப் ஆயில் சர்க்யூட்டு. சரி, சீலிங் சிஸ்டம். 2 சைட்லேயும் சீலிங் கொடுப்பாங்க. சீலிங் கொடுத்து
அதை வந்து அதோடைய ஸ்டீம் வந்து வெளியே வராமல் பாதுகாத்துட்ருப்பாங்க. இதே டிராயிங், அதாவது இது வந்து ஒரு அவுட்லைனர் மட்டும்தான். நான் உங்களுக்கு இதில் வந்து கண்ட்ரோல் ஆயில் சர்க்கியூட்டு ப்ளஸ் கண்டென்சேட் சர்க்கியூட்டோட உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து என்னென்ன பார்த்தோம், டர்பைனில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதோடைய ஆக்சிலரி சிஸ்டம் என்னங்கிறத பார்த்துட்டோம். டர்பைனுடைய பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இன்லெட்டு, மூவிங் பார்ட்ஸு, சீலிங்கு, கியர் பாக்ஸு, ஆயில் பம்ப்ஸு, ஜென்ரேட்டர் இவ்வளோமே பார்த்தீங்கன்னா ஒரு டர்பைன் கூட வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி சிஸ்டத்தில் தான் உங்களுக்கு வந்து கண்டென்சேட் சிஸ்டம், ஆயில் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த 3 வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். இதை பற்றி கூடுதல் தகவல்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக உங்களுக்கு வந்து இந்த சர்க்கியூட்டு போட்டு, அதாவது இப்போ டிசிஎஸில் என்ன சர்க்கியூட் இருக்குதோ அந்த சர்க்கியூட்டை போட்டு உங்களுக்கு வந்து தனியாக வீடியோஸ் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு கமெண்டில் வந்து நீங்கள் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.